தமிழ் சினிமாவுடைய 2 மாபெரும் நட்சத்திரங்களான ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் மீண்டும் ஒரே படத்துல இணைவாங்களா அப்படின்ற கேள்வி ரசிகர்களிடையே நீண்ட நாட்களாக இருந்துட்டு இருக்கு. 2 பேருமே தங்களுடைய தனித்துவமான நடிப்பு, ஸ்டைல் மற்றும் கதை தேர்வுகளால பல தசாப்தங்களாக ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. முன்னாடி சில படங்கள்ல இணைந்து நடித்த அனுபவம் இருந்தாலுமே சமீப காலமாக அவங்க தனித்தனி பாதையில பயணித்து கொண்டுமே இருக்காங்க. நீண்ட நாட்களாக ரசிகர்கள் எதிர்பார்த்த இந்த கூட்டணி தற்போது நிஜமாகிற நிலையில இந்த படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்க தயாரிப்ப ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் மேற்கொள்வாங்க அப்படின்ற தகவல் வைரலுமையாகிட்டு இருந்தது. சமீபத்தில் வெளியான ப்ரோமோவில் 2 பேருமே தனித்தனியாக ஸ்டைலிஷ் ஆடை, கிளாஸ், வாட்ச் போன்றவற்றை தேர்வு பண்ணாங்க. பின்னர் ஒரே ஃப்ரேம்ல நடந்து வருவது திரையரங்க அனுபவத்தை முன்கூட்டியே உணர்த்தியது. குறிப்பா ரஜினி சார் கார் சாவிய கமல் அவர்களிடம் வீசும் காட்சி, பின்னர் இதுல ஹீரோ யார் அப்படின்ற கேள்வி எழும் தருணங்கள் ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்திருக்கா. இந்த படம் ஆக்ஷன், காமெடி, எமோஷன் அப்படின்னு அனைத்துமே கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நடிக்கிறதால படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து அறிவிப்பு ப்ரோமோ வெளியாகிவிட்டது. இது அடுத்த படத்துடைய ட்ரீசர் அல்லது ட்ரெய்லரை வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கூடிய விரைவிலேயே அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாக இருக்கா. மேலும் படத்துடைய டைட்டிலையுமே அதிலேயே மென்ஷன் பண்ண இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.